பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. மீகா 7:15 படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த பூமியில அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரே தேவன் நம்முடைய தேவன் தான். எத்தனையோ கண்கள் சிறுமை மத்தியிலே சாதாரண விஷயத்தோடு காண முடியல, ஒரு நார்மலான விஷயம் பார்க்க முடியாத ஒரு நிர்பந்தம் நிர்பாக்கியவதிகளாக வாழ்கிறார்கள். இந்த தெய்வத்தை ஒரு மனுஷன் நம்புகிற போது, அவரை தேடுகிற போது, ஏசாயா சொல்கிறார், அவர் அதிசயமானவர். எந்த மனிதன் அவரை தேடுகிற அவர்கள் வாழ்க்கையில அவர் அதிசயங்களை அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் வாசிக்கிறோம். யோவேல் 2:26 உன்னை அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்க அற்புதங்களை நான் உனக்கு செய்வேன். நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அப்ப தேவன் அவரை நம்புகிற மக்களை அவர் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி அதிசயமாக நடத்துகிறாராம். இங்கே உணவு பற்றாக்குறை பைபிளில் வாசிக்கிறோம். அவர் ஒவ்வொரு இடத்திலும் விதவிதமாக டிஃப்ரெண்டாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலே அவர் அதிசயங்களை செய்கிறார். நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனம் படிக்கும் பொழுது அங்கே ஒரு ஏழை தீர்க்கதரிசியுடைய மனைவி வறுமையில் வாழ்கிறார். கடன்காரன், கடன் கொடுத்தவன் தன் பிள்ளைகளை கேட்கிறார், என்ன பண்ணுவது தெரியவில்லை. அப்போ எலிசா என்ற ஊழியக்காரத்திலே போய் சொல்லுகிற போது, அவர் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் இருக்குதா, இதகிட்ட தான் இருக்கு, உங்களுடைய இருக்கிறதுக்கு கொடுக்கிற எண்ணெய் இருந்தால் போதும். உங்கள் இதயத்தையோ நேரத்தையோ உங்கள் சமயத்தின் இறைவன் கொடுத்தால் உங்கள் காலியான பாத்திரம் நிரம்ப வழி. உன்னிடத்தில் உள்ளதை கொடுக்கும் போது அவர் தன்னிடத்திலிருந்து பாத்திரத்தை கொடுக்கிறார், காலியான பாத்திரத்தை கொடுக்கிறார். எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம வெறுமையாக்கி ஒன்றுமில்லை, ஆண்டவர் உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று எந்த மனிதனை வெறுமையாக்கி கொடுக்கிறானோ அந்த மனிதனை அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் குறைகள் நிறைவாகும். இது ஏசாயா 60:5 வாசிக்கும் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்ப தெரியுமா பூரிக்கும்? உதிக்கிற உன் ஒளியிடத்திலே. நீ உதிக்கிற ஒளியாக மாறுவீர்கள். எப்படி ஒளியாக மாற முடியும்? உன்னதத்திலே இருக்கிற அந்த ஒளியிடத்திலே நீ நான் சேர வேண்டும். நானே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி இயேசு மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் போது, அந்த தெய்வத்தை சார்ந்து வாழ்கிற போது அந்த மனிதனையும் ஒளியாக மாற்றுகிறார். அங்கே மத்தேயு 5:16 வாசிக்கும் போது, உங்கள் ஒளி அவர்கள் மத்தியிலே பிரகாசிக்க கடவுது. அதே வைத்து மத்தேயு 5:15 படிக்கும் பொழுது, நீங்களே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீன்னு சொல்லுகிறார். அந்த ஒளியான தேவன் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும் போது, உங்களை அவர் நடத்தும் போது நீங்கள் மின்ன ஆரம்பிக்கிறீர்கள். உதிக்கிற உங்கள் ஒளி இடத்திற்கு யார் வருவாங்களாம்? ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அப்போ பாருங்க, எந்த இடத்துலையும் வெக்கப்பட்டீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, மறக்கப்பட்டு போனீங்களோ, உதிக்கிற ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் வருவாங்க. இதேதான் யோசேப்பு வாழ்க்கை நடந்தது. ஆதியாகமம் 41 படிக்கும் போது, யோசேப்பை கண்டு பார்வோன் அஞ்சக்கூடிய அளவுக்கு அவனுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தர் அபிஷேகம் அப்படின்னாலே அந்த எகிப்திற்கே அவன் அதிபதியாக மாறினான். மக்களே, உதிக்கிற ஒளி உங்களுது வரும்போது நீங்கள் அதிசயப்பட்டு அங்கே பூரிக்க முடியாத அற்புதங்கள் தேவன் செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி சங்கீதம் 119:12 சொல்கிறது, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்து ஜெபிக்கிறான். இந்த வேதமே ஒரு அதிசயம் தான். ஏன் தெரியுமா? அது புத்தியை தெளிவிக்கும், கண்களை தெளிவிக்கும், சிறை போட்டு போன சிறையை அது மாற்றும், ஞானத்தை கட்டுத்தரும், புத்தியை கட்டுத்தரும். நீங்கள் வேதத்தை நேசித்து பாருங்கள், இதுவரைக்கும் கண்டிராத அதிசயங்களை காண்பீர்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறதா. ஆவியர் உள்ளே வந்து எல்லா நற்கிரியைக்கு பயனுள்ள பாத்திரமாக தேறினவனாக நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதம் இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிறது. மக்களே, நீங்கள் அதிசயப்பட்டு பூரிக்க வேண்டும் என்றால், நீங்கள் அதிசயத்தை காண வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் கட்டளைக்கு உபதேசத்தை ஒப்பு கொடுத்து பாருங்கள். என்னை இல்லாமல் உங்களாலே ஒன்று செய்யக்கூடாது சொன்னவர் உங்க வாழ்க்கையை அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான ஒரு மேன்மையான வாழ்வை தருவார். இந்த புதிய மாதம், இந்த புதிய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையும், ஆசீர்வாத நாளாக அமையும். எகிப்து தேசத்தில் நடந்தது போல நான் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை காண்பேன். இதுவரைக்கும் நீ அதிசயம் காண்கவில்லை, அற்புதத்தை பார்க்கவில்லையா? இன்றைக்கு தேவன் சொன்னதை செய்வார். இஸ்ரவேல் மக்கள் வாழ்விலே ஒரு அதிசயங்களை செய்தார். செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்கி அங்கே அவள் புது பாதையை காண்பித்த தேவன் உங்களுக்கும் தடையெல்லாம் உடைத்து புதிய பாதையை காண்பிப்பார். இந்த வேத வாக்கியத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.